ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது? முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளியிறேன். அப்பனை பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேன் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். எங்க என்னையா? கொஞ்சம் தள்ளிக்க. என்னையா பண்ற? யோ, எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சிட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ, அவங்கிட்டே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு. போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ, மரியாதையா கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு, தூங்கிடா. போயா. அவோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறியா என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிராதடி. போயா. அத்தை என் தூக்கத்துல கல்ல போட்டியே. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா அந்த கதவை தட்டுறது? போய் விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லுங்க. வாயா வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்தேன் போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போடா. யோ, 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேட்கற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. போதுமா? போ. யோ, ஆமா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்படுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி, நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்டேன். இவ ஒரு தூங்காம இருக்கா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே தூங்கிட்டா. எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க. குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ, படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான். சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கு அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறடியே, அதுக்கு சிம்பாலி. யோ, என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா? கவிதையாவே சொல்லிரட்டா? வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்? நண்டு. நான் என்ன தவளை நான் சொன்னேன். மகனே மகனே, 7 வால் இருக்காளுங்க. ஏன் நான் சொல்றது வண்டியை திருப்பப்பா. இது என்னதுடி? குச்சி. பச்சை பச்சை கரெக்ட் தானே? என்னைய ஏதோ குச்சியை வச்சு குளத்துல மாசு படுத்திக்கிட்டு இருக்காளுங்க. அன்னைக்கு கருவை காட்டுக்குள்ள பயம் இல்லாம பச்சை பாம்பை பிடிச்சாளுங்க. இன்னைக்கு குளத்துக்குள்ள குச்சியை வச்சு டெக்னிக்கலா என்னமோ பிடிக்கிறாளுங்க. அவளுக்கு எதை வேணாலும் பிடிக்கட்டும், நீ இதை பிடி. கல்லா கொலகாரா மண்டையில போட்டுறாரா மவுத்தாயிருவாளுங்க. ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. அறிவில்ல? எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா உனக்கு என்ன மாறுகண்ணா? யார் கல்ல விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு? ஏன் கல்ல தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற? நான்சென்ஸ். ஏன் இப்ப டாக்கிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அடிக்கிற? ஆஃப் வாங்கி தரேன், அமுக்கிட்டு. இல்ல 2 கல்ல வச்சிருந்தா ஒன்னு தவறி விழுந்துருச்சு. அதுக்கு இந்த புள்ள கோமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமா. ஏய் வாடி போலாம். தலைய பாரு. பாம்பம் பாம்பம். பாப்பாக்கள் பாப்பாக்கள் தவளை முடிக்கிற பாப்பாக்கள். என்ன சித்து கூப்பிட்டு சொன்னா விட்டுட்டா?
நீ கொடுத்து வச்ச குமரனே தான். என்னையா சொல்ற? அந்த புள்ள என்னைக்குமே எதையாவது புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சொட்ட தலையா நீலாம் எனக்கு சித்தப்பு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பாரு. 16 கிலோமீட்டர். குமரன் குமரன் சார் 50 ஓவாக்கி ஜோசியம் சொல்றேன் நாயி, நல்ல வாக்கு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சும்மா வாயை கொடுத்து அந்த வல்லால கண்டிட்டு மாட்டிட்டு முழிக்க போற. போ அனுபவி. நான் எங்க சொல்றேன், அந்த ஆத்தா சொல்றா, நான் அருள்வாக்கா சொல்றேன் உங்களுக்கு. எல்லாருக்கும் நல்லா சொல்றேன், உனக்கு கெட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தா சொல்றேன், நான் அப்படியே செய்யறேன். அவ்வளவுதான் போப்பு. தம்பி வாங்க ராஜு, என்னமே வர சொன்னீங்களாம்ல. ஏண்டா பொம்பளைங்க ஜாதகம் பார்க்க வந்தா அதுனுள்ள இதுன்னு சொல்லி குறையா சொல்ற நீ? 5க்கும் 10க்கும் மாரடிக்கிற உனக்கே இவ்வளவுனா கோடி கணக்கில் பணத்தை போட்டு தொழில் பண்ற எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏ ராசே, அருள் வாக்குன்னு சொல்லி ஏமாத்திரி. அப்புறாணி பைய அவனை அடிச்சா நீதாயா அவன் குடும்பத்தை தாங்கின. பேசாம இரு. ராசு, எலிவன் நினைச்சு தானே வழியை வெட்டி மிதிச்சு விட்ட. ஆனா உங்க ஆத்தாட்ட சொன்ன வார்த்தை என்னைக்கு பொய்யா போகாது. பனையில வளர்ந்தது 4 பனை மரம். பனை மரத்துல ஒண்ணு சாய வேண்டிய சூழ்நிலை வரும். நீ தனி பனை மரமா நின்று பார்த்து பார்த்து கண்ணீர் வெடிப்ப. அன்னைக்கு இந்த வாக்கு பொய்யா போயிருச்சுன்னா என் நாக்கு அறுத்து ஓ வீட்டு வாசல்ல போட்டுருவேன். என்னென்னமோ சொல்லிட்டு போறான். இப்படி எல்லாம் நடக்குமா? நடக்குதோ நடக்கலையோ தம்பி, இப்படிப்பட்டவங்க நாக்கள் விழக்கூடாதியா. அவன் பொறுமையா போன்னு சொல்றேன். சாமிங்களா? மாமா, ஒரு வாயாவது சாப்பிட்டு போலாம்ல? சாப்பிடுண்டா. மாமா இன்னைக்கு சாப்பிட்ருக்கான், வருத்தப்படாத, ஒரு நாள் வருவான். ராத்திரி நேரத்து பூஜையிலே போயா போயா ஏன் நிக்கிற? கத்தாத, இறங்கியா. ஏன்? ஐயோ, அந்த பொண்ணு வீட்டு பார்டருக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல தள்ளிக்கிட்டே போலாம். பெரிய பாகிஸ்தான் பாடு. ஏப்பா அவங்க அப்பே நம்மள பார்த்து கீசிக்கு மூசிக்க தஸ் மூசின்னு வெட்டிட்டானா? அவ அப்பா வாத்தியார் நீ தானே சொன்ன, அப்புறம் எப்படி அருவாளால வெட்டுவான்? யோ, அவங்க அப்பே வாத்தியாரா இருந்தா வெட்ட மாட்டானா? என்னையா உன் காதலுக்கு கண்ணு காது வாய்க்கா வரப்பு எதுவுமே இல்லையா? இப்படி செய்வோமா? 1 மினிட். இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படித்தான் டிசைட் பண்றேன். பாக்கெட்ல கை விட்டா see the kind first. ராஜா விழுந்துச்சுன்னா நீ மட்டும் போய் பாரு, மட்டி விழுந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? இங்க இருந்து ஊருக்கு தனியா தாண்டி நடந்து போனோம். பரவாயில்லையா? தனியா? நானு பின்ன நானா? 3 சுடுகாடு இருக்கு, 9 குணம் வேகுது, 20 குடுகுடுப்புக்காரன் இருக்கான். பயம் இருக்குல்ல? வா. குமரன் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே வரையாது உனக்கே நியாயமா? ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு எஸ்கேப் ஆகணும். என்ன எஸ்கேப் ஆகுறது? இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நீ வாட்டுக்கு அலாரம் வச்சு காதலிக்கிற. அந்த புள்ள பள்ளிக்கூடம் போகும்போது, அந்த புள்ள மார்க்கெட் போகும்போது காதலி. இப்படி எல்லாம் ஏன் உசுர வாங்காத? யோ, எனக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்பதான் ஏன் பாப்பேன். இந்த பாரு, எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு. சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது? ஏயா கத்துற? இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? அந்த பேய் 4 முளை மல்லிகைப்பூவை மண்டையில வச்சிட்டு வர்ற வாசம் யோ வரும். லூசு, உன் கையில தான் என் மல்லிகை பூ இருக்கு. ஆமா ஆமா, கொடுத்துறோம். எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதே. பேய்களே வந்துடாதீங்க. நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன் பாத்துக்கங்க. இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா, அருவா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பட்ட பகல்ல வெட்டினாலே சாச்சி இல்லைங்கிறாங்க. ராத்திரில வெட்டினா என் பொண்டாட்டி அனாதை ஆயிடுவாளே. ஐயோ, இந்த சொறி நாய்கள் மாதிரியே குளச்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அட பாவியலா, 1 மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தியேட்டர்ல சினிமா பார்க்க எவன்டா வருவேன்? ஐயோ,
பதறி அடிச்சு ஓடியாரா? என்னைய கூட்டு வந்ததே தைரியசாலி சித்தப்பான்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி. ஓயா வெண்ண அந்த வீட்ல ஒரு சொரினா இருக்குன்னு ஏன் சொல்ல? ஏய், இந்த சுடிதார் ஷாலை விட்டுட்டு வேற ஷாலை போட்டு வந்திருக்க. இந்த சுடிதாரோட ஷாலை காய போட்டிருந்தேன்டி. காலையில பார்த்தேன் காணோம். ஐயோ, இண்டோண்டு துணி கடிச்சாலே ஆம்பளைங்க மைய போட்டு மைக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ்ளோ பெரிய துப்பட்டா போச்சு போ. என்னடி நானே பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. சி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லடி, எனக்கு ஏதோ தோணுது, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. மகனே, இந்த நாய் கடிச்சதுல இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. எவனை பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு குலைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு என்னதான் ஆக போதோ வாழ்க்கை தெரியல. இந்த கடையில கலர் ரொம்ப ஃபேமஸ். நீ குடிச்சிட்டு இருந்தா இப்போ வந்துடுற சார், நாய் கடிச்சவங்களாம் தொப்புல சுத்தி ஊசி போடலன்னா வலுப்பு வந்து செத்து போவாங்களாம். அதுக்கப்புறம் சரக்கு கூட பிரியாணிலாம் வாங்கி தரேன்னு சொன்னியே. முதல்ல கலர் குடி, அப்பதான் திங்கிற பிரியாணி செமிக்கும். மைசன், இவங்க கலர் பாக்குறதுக்கு நான் கலர் குடிக்கணுமா? இவங்கள அழிக்க இன்னொரு சுனாமி வராதா? ஐயோ, நான் பல்லு வளர்க்காம கலர் குடிச்சா காய்ச்சல் வேற வருமே. ஐயோ, இந்த காதலிக்கிறவனுக்கு பூரா பன்றி காய்ச்சல் வரணும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் குமரன். நான் MBA படிச்சிருக்கேன். வயசு 25ஆவது. காசிலிங்க பாண்டியன், அதான் எங்க அப்பா பேரு. அம்மா பேரு நாச்சியார். சரி. அப்பா அம்மாக்கு ஒரே பையன். சொத்து 10 தலைமுறைக்கு வரும். ஓஹோ. சமீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்ன சைனா பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. நீங்களும் வேணா என் கூட வரலாம். நான் ஏன் வரணும்? கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு கம்பெனி அலோவ் பண்றாங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அது கட்டிக்க போறவ கிட்ட போய் சொல்லுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப கணா காண்பீங்களோ? கணா காண்றது இல்லைங்க, அதுவா வருது. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன லவ் பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காதுங்க, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன். பாருங்க, லவ் கிவ்னு உங்க பின்னாடி சுத்தி உங்க பேரை கெடுக்க நான் விரும்பல. நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்குமா நடக்காதானே கேட்டேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டேன். வேற பேச்சு இருந்தா பேசுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். ஆல்ரைட். என்ன மகனே, நான் சொன்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேல, சூப்பரா போயிட்டு இருக்கா. ஏய் டேய், கலருக்கு காசு கொடுத்துட்டு போடா. டேய் பேட் பாய் மகனே. ஆடினது போதும், எந்திரிச்செல்லாம். அப்பா சுட சுட வடை சுட்டிருக்கேன். இன்னைக்கும் வடையா? என்னம்மா, நாளைக்கு அப்பா லீவு போட்டுட்டு என் செல்லத்துக்கு பஜ்ஜி சுட்டு தருவனா? வேணா லீவ் இருக்கும்போது பஜ்ஜி சுட்டு தரணும், ஓகேவா? ஓ, குக்கர். பாத்துப்பா. இந்த நேரத்துல யாரு? ஹலோ ஹலோ மலர், நான் குமரன். போன்ல யாருமா? அந்த காசி தேவர் பையனா? அன்னைக்கு சொன்னல பாம்பு எடுத்து விட்டாருன்னு. ஓ, அவரா? பக்கத்து ஊருமா? ஏதாவது லைன் கிராஸ் ஆயிருக்கும். பக்கத்து ஊர்னா ஆள் வேணா கிராஸ் ஆகும், லைனுமா கிராஸ் ஆகும்? ஐயோ, தெய்வங்கள் எல்லாம் மலர், மலர், உன்னை பார்த்த அந்த செகண்ட் உன் கூட 100 வருஷம் வாழ்ந்து உன் மடியிலேயே செத்து போயிடலாம் தோணுச்சு. ஏய் மீசக்காரா, இந்த 7 கோடி பேர்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன குறைஞ்சா போயிடும். நீ போன் எடுத்து ஹலோ கூட சொல்ல வேணாம், ஐ லவ் யூ சொல்லு ப்ளீஸ். ஏண்டா என்ன படுத்துற? வெளிநாட்டு சரக்கு வெளியில வச்சுட்டு நம்ம நாட்டு சரக்கு உள்ள வச்சுட்டா நம்ம நாடு எப்பறம் வல்லரசு ஆகும்? நம்ம கூட வெளியே வையா. சாமி வேணாம். சாமி கையில பேனா இருந்தா எது வேணாலும் எழுதுவியா நீ?
பண்ணிட்டேனே, இனிமேல் சத்தியமா பண்ண மாட்டேன். எதையும் மன்னிச்சிருக்கே. விரல கொடுங்கண்ணே, உடனே கொண்டு போனதை விரல ஒட்ட வைக்க முடியுமாண்ணே? கொடுங்கண்ணே. கையில பேப்பரும் பேனாவும் இருந்தா என்ன வேணா எழுதுவே, நீ அடிச்சு கொண்டே போடுவேன். சொல்லுங்கண்ணே, நீங்க ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு தையா தவிக்கிறாங்க நீங்க. கொடுத்து விடுங்கப்பா. ஏய், எழுதனத்துக்கு விரலு பேசன கிரகம் பிடிச்சது இல்லையா? துணுக்கு செய்திக்கே விரல் போச்சு. என்ன அது விரல வெட்டி விட்டா? எல்லாம் சாவி பயிரோட மொட்டை பாத்தியா? அதானே சாமி. சார் என்ன சார் வேணும்? ஏன் சார் வழியை பறிச்சுட்டு விட மாட்டேன்றீங்க? விடுங்க சார் போன. நீங்களும் இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஓடி போயிருங்க. இல்ல மாடு வண்டி மட்டும்தான் வீடு போய் சேரும். ஏன் சுட்டு புடுவீங்களோ? சுட்டுத்தான் பாருங்களே பாப்பா. இன்னைக்கு மணலோட வீட்டுக்கு போவோம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ராசுடைய ஆளுங்க நைட்டு 12 மணிக்கு மேல லாரியும் டிராக்டர் மணல் கொண்டு போறாங்க. அவங்களுக்கு விலகு பிடிச்சி காவாத்திட்டு இருந்தீங்க. ஏழை பையன்டா இலக்காரமா பாவம். நாங்க அப்புறாணி சப்பராணி 2 கட்டையில மணல் அடிச்சு போய் பொழச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களை கலவன பையன் மாதிரி பாக்குறீங்க. இந்த ஊருக்காரங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. தூக்கிட்டு போய் 4 குத்து குத்துறாடா சரியா வரீங்க. கத்துறதும் கை நீட்டுறதும் உங்க வேலையா? பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க மாட்டீங்களா? ஆத்துல மண்ணல்ல கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் தனித்தனியா ஒவ்வொருத்தரா கூட்டு வந்து பாடம் நடத்த முடியாது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணாதீங்க தம்பி. இங்க இவ்வளவு அக்கறையா பேசுறீங்கல்ல. நைட்டு 12 மணிக்கு மேல அங்க எவ்வளவு மணல் திருடான்னு தெரியாது உங்களுக்கு? அவங்க கிட்ட நிறைய காசு வாங்கி இருக்காங்க மாப்ள. அதான் கண்டுக்கிறாம இருக்காங்க. இது என் கடமை. இதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆத்துல மணல் அள்ளுறது குற்றம்னு எங்களுக்கும் தெரியும். இது ஆறும் இல்ல கடலும் இல்ல. ஓரையா லாரியிலயும் டிராக்டர்லயும் வெளிமாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு பாவம் விவசாயிங்க. விவசாயமே அழிஞ்சு போச்சு. ஏதோ 2 வண்டி லோட் அடிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு வித்து பொழப்பு நடத்துறாங்கய்யா. அவங்க வயித்துல போய் அடிக்கிறீங்களையா? பாவையா விட்டுருங்கய்யா. அவள பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். கிளம்புங்க, கிளம்புங்க. எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டா சார் எதுக்கு, நாங்க எதுக்கு, ஸ்டேஷன் எதுக்கு, சட்டம் எதுக்கு சார்? போலீஸ் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு தம்பி. கிளம்புங்க. மாப்பிள சொல்லியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? போயா போயா. ஏய் பாண்டி, அதை வாங்கி அடுக்கு. பையா எப்படி இருக்க? அண்ணன் இல்லையா? அவர் சாயல்குடி வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்? அதான் தம்பி இருக்காருல்ல. அதாயா அந்த காதர் பாய் மாட்டு வண்டியில மண்ணலிட்டு திரிவானே, அவன் மண்ணலிட்டு வரும்போது மறைச்சதுக்கு ராசல்னா மட்டும் விளக்கு பிடிக்கிறேன்னு மண்டக்கரமா பேசுறேன். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே கைய காலை உடைச்சு போட்டிருப்பேன். ராசன் பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த காசிலிங்க பாண்டே வேற அவர் சொன்னோன்னு எல்லா பயிலும் போயிட்டேன். அப்புறம் நாங்க எதுக்கே காய் சட்டை போட்டிருக்கோம். இப்போவும் அண்ணன்ட்ட சொல்லிட்டு போத்தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட வாங்குற காசுக்கு ஊரு போயிட்டு அசிங்கப்பட முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீங்க வந்து நிக்கிறீங்க. பேசின இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா அடிச்சு ஒரு கையை ஒடிச்சு விடுங்க. 10 நாள் பட்னியா கிடந்தான்னா வாய் அடங்கிடும். மூத்தவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டேல, அவனை கசக்கி புளிஞ்சிடுறேன்.